அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடியிலே சரணம். ராமலிங்காபியம் ராமலிங்காபியம் ராமலிங்காபியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடரில் நாம் வள்ளலார் அடைந்த மரணமில்லா பெருவாழ்வை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் நமக்காக என்னென்ன வழிகளை நாமும் மரணத்தை வெல்ல சொல்லியிருக்கின்றார் என்பதை ஆய்வு செய்து நாமும் அவர் போல் மரணத்தை வெல்வதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பாயர் ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் சொல்லே சொல்லலாம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். பிரணாஜி வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சாமி, வணக்கம். ஓகே, சரி சாமி, நம்ம போன வருஷம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப மரணத்தை வெல்வதற்கு நிறைய பார்த்துட்டோம். ஒழுக்கம், பக்தி, தயவு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப பக்தியில வந்து கடவுள் வழிபாடு அவசியமா, அதாவது மரணத்தை வெல்ல கடவுள் வழிபாடு அவசியமா, அதே வேளையில வள்ளலார் கடவுள் வழிபாடு செஞ்சிருக்கிறாரா மரணத்தை வென்ற? ஏன்னா அவருதான் ஒரு எக்ஸாம்பிள். அவருதான் வந்து மரணத்தை வென்றிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்து நம்ம செய்ய வேண்டியதான். சரியா சாமி? சோ இப்ப அததான் பாத்துக்கிட்டு வரோம். இப்ப இன்னைக்கு என்ன அந்த கருத்தை சொல்லுங்க. நாம் வந்து பாடல் பாக்குறோம், பாடல் விளக்கம் பாக்குறோம். இது வெறும் பாட்டு விளக்கம் நினைக்க கூடாது. வள்ளலார் வந்து மரணம் ஜெயிக்கிறதுக்காக தயார் பண்ணிருக்கிறாரு. அந்த அனுபவம் தவம் பண்ணாரு. அனுபவத்தெல்லாம் விளக்கி இருக்கிறாரு அந்த பாடல்ல. அனுபவத்தெல்லாம் பார்க்குறோம். அனுபவத்தை பார்த்து நல்லா நாம் அடையணுங்கிற எண்ணம் வரணும். அதுக்காக தான் இந்த பாடலாம் சொல்றது. காரணம் என்னென்ன, மரணத்தை வர்றதுக்கு இந்த அனுபவம்லாம் வரணும். இல்லை இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாரு, நமக்கு இதெல்லாம் எடுத்து காட்டுறாருக்காக தான் பாடலாம் பார்க்குறோம். இப்போ அவரும் பாடல் விளக்கம் நினைச்சிடாதீங்க. பாடல் பார்க்கும்போது பல என்ன கருத்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அனுபவம் வரணும். தவம் பண்ணாதாங்க மரணத்தை ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி நல்ல புரியுங்க. தவம் பண்ணாதான் நம்மளுக்கு நல்ல வருஷம் வரும். நல்ல வருஷம் தான் வந்து உடம்பை பேஜில் மாற்றம் செய்யும். ஒரு இரும்பு கரண்ட் கம்பி இருந்தால் முந்தைய இருக்கும், ராடை வளைக்க முடியாது. சூடாக்கலாம், சூடு ஏற 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 அந்த ராடு ரெட்டாக போயிடும், தான் வளைக்க முடியும். அது மாதிரி இந்த உடம்பு வந்து மண் உடம்பு. மண் பண்ணலாம் வந்து சூடு பண்ணலாம் தான் ஏற முடியும். மண் உடம்பு இது எப்படி சொல்ல முடியும்னா, தவத்தால் தான் சொல்ல முடியும். தவத்தால் தான் நல்ல வருஷம் வரும். உஷ்ண உடம்புல ஏற 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 உடம்புல வேதியியல் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டதுனால உடம்பு அழியா உடம்பா மாறும், சுத்தம் வரும். இந்த அனுபவம் வர்றதுக்காக தான் இந்த படம்லாம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது இந்த அனுபவத்தெல்லாம் கவனிங்க. ஒரு பாட்டு விட நினைச்சிடாங்க. அதெல்லாம் படம் பொறுக்கி எடுத்து நம்ம எழுதி வச்சிருக்காரு, அனுபவத்தில் எழுதியிருக்காரு. படம் பொறுக்கி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு பாடம் ஒரு அனுபவத்தை கவனிங்க. நான் உங்களுக்கு வரணும். தவம் செய்யுங்க, தயவு செஞ்சு தவம் செய்யுங்க. செஞ்சாதான் உடம்பை காப்பாற்ற முடியும், மரணம் ஜெயிக்கும், மரணத்தை வெல்ல முடியும். தயவு செஞ்சு பணிவான வேண்டுகோள். புத்தாண்டில் எல்லாரும் தவம் தெரிஞ்சாங்க, கற்றுக்குங்க, தவம் செய்யுங்க. நம்ம எல்லாரும் மனதிலையும் வெல்லுவோம். நான் பார்ப்போம், அதை பார்க்குறீங்க. ஓகே சாமி, இன்னைக்கு எத்தனாவது பாடல்? எல்லாம் 6ஆம் திருமுறை தான். 6ஆம் திருமுறை சொல்லுங்க. 57. போன வாரம் எத்தனாவது பாயிரத்தோட முடிச்சோம்? 52. 52ஓட முடிச்சோமா? இப்ப வந்து பாயிரம் 57. 57. 6ஆம் திருமுறை 57. 57 அனுபவ நிலை. அனுபவ நிலை. பாட்டு 6. 4 புத்தியம். புத்தியன் சொல் புத்தி அஞ்சேல். புத்தி அஞ்சேலா? பாத்தீங்களா? புத்தி அஞ்சேல்
சற்றும் சற்றும் என் நெஞ்சே நெஞ்சமே நெஞ்சமே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார் நீ இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே 5 வாட்டி வருதா? ஆமா 5 வாட்டி வருது. சரி சொல்லுங்க. பாருங்க புத்தி சொல்றாரு. புத்தி அஞ்சேலா? கொஞ்சம் பயப்படாதே, சற்றும் அஞ்சால் சற்றும் நெஞ்சமே பயப்படாதே, சிற்பொது தந்தையார். இல்ல 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 சாமி, எனக்கு என்ன கேள்வினாக்கா, புத்தி எதுக்கு அஞ்சுது, நெஞ்சு என்னது? மரணத்துக்கு அஞ்சுது சார். மரணத்துக்கு அஞ்சுதா? நெஞ்சமே என்ன சாமி, மனசா என்னது நெஞ்சமேன்றது? மனம்தான். புத்தி கலங்குதா? ஆமா. ஏன்னா புத்தி தானே நல்லது கெட்டது சொல்லுது. அப்ப புத்தி வந்து ஏய் மரணம் வந்துருதுமா, நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுது. ஆமா சரி, சீர்ப்பு தந்தையார் திருச்சபையில் இருக்காரு. திருச்சபையில் இருக்காரு அப்பா. அப்பா நிச்சயம் சேர்ந்த நெறியில், நிச்சயம்னா அழியாத நெறியில வழி. அழியாத நெறி சன்மார்க்கமா? ஆமா. அது வந்து செலுத்தினார். அழியாத நெறி வந்து நெறி இல்லைங்க, நித்தியம் சேர் நெறியில் செலுத்தினார் நீ இனி நான் முத்தியும் நல்ல முத்தியும் நான் சித்தியும் பெற்று மகிழ்வாய். என்ன சாமி இப்ப யாரு நீ வந்து யாரு? நீ வந்து யாரு? இவர் நெஞ்சு சொல்றாரு. இவரு நெஞ்சுதான் முத்தி பெறுதா? இல்ல சார், நெஞ்சு நம்ம தான் இதை பண்றோம். அதாவது சாமி நம்மளுக்கு சொல்ற மாதிரி நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி நம்மளுக்கு சொல்றாரு, புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆமா. அப்ப வந்து புத்தி அஞ்சேல் நெஞ்சமே அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குதான் சொல்றாரு, புத்தி மஞ்சி கலங்காதப்பா, நம்ம தான் பயப்படுறோம், அதுதான் ஜெயிச்சாரு. ஆமா ஆமா ஆமா, நம்ம தான் பயப்படுறோம். பெற்று முயங்கிடுவாய். என்ன பயப்படுறேன் சாமி? இப்ப என்ன பயனாக்கா, இறந்துட்டாக்கா திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதான் பிரச்சனை. அது வேற என்ன பருப்புன்னு தெரியாது. சரியா? சொல்ற பாருங்க, முத்தி என்ன? முத்தி என்பது 300 சாதனம், மரணமில்லா பெருவாழ்வு. ஞானம் வச்சுட்டு அமல கலக்கிறது. சமி இப்ப வந்து முத்தின்றது வந்து என்ன சும்மா சொல்ற பாருங்க, சரியா சிங்க் ஆகுமான்னு பாருங்க அதாவது முத்தின்றது என்பது சுத்த தேகத்தை பெறுவது. முடியுமா? அப்படி சொல்லலாமா? சுத்தி தேகத்தை பெற்றுட்டாக்க முத்தி அடைஞ்சிட்டோம்னு சொல்லலாமா? சுத்த தேகத்தை பெற்றுட்டா அப்ப கடைசியா வந்து ஞான தேகம் பெறோம்ல, கடைசியா வந்து இறைவனோட கலக்குறோம், உள்ளொலியை பார்த்து கலக்குறது, அதுதான் வந்து சித்தி. சரியா? முத்தி வந்து சுத்த தேகம், அப்புறம் பிரணவ தேகம், அப்புறம் ஞான தேகம், கடைசியா முடிச்சு அனுபவம் முடிஞ்சிருச்சு. ஆமா. பெற்று மகிழ்வாய், பெற்று மகிழ்வாய்லாம் வாழ்வாய். இது வந்து கலக்க விடாத சத்தியம் ஒரு சொன்னாலே போறோம் இல்லையா? சத்தியம் ஒரு வாட்டி சொன்னாலே போதும், எதுக்கு 5 வாட்டி? பாருங்க, ஏன் அவ்வளவு ஆழமா சொல்ற உரி சொல்றாரு. சத்தியம் 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 படா போடாடே, சத்தியம்டா சத்தியம்டா சத்தியம், இதுக்கு மேல என்ன சத்தியம் பண்ண முடியாதுடா. இல்ல நெஞ்சு இருக்கேன், சந்தேகப்பட்டு இருக்கும். அது சனியே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கு. சந்தேக பிராணி அது. சந்தேக வருமா வராதா? இதேதான் ஐயா அவரை சொன்ன பாருங்க, ஐயமும் அறுத்தெனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அர்ப்பணிச்சு. ஒரு ஐயம் சளி, ஒரு ஐயம் சந்தேகம். ஓகே ஓகே. அதான் இங்க வந்து 5 வருஷம் செய்ய மாட்டேன். அற்பாடியே சத்தியம் ஒரு 2 முத்தி இருக்காரு. 5 வருஷம் செஞ்சு இதுதான் சத்தியம் 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 சத்தியமே சத்தியமே. நீ வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து எம்பசைஸ் பண்றதுக்காக சொல்றாரு சாமி, ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு. சத்தியம் 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 சத்தியமே. இப்படி இல்ல நீ வந்து நிறைய சரணாலயில வந்து ரெடி இல்லைங்க சாமி, இல்லைங்க சாமி. சத்தியம் 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 5 வாட்டி சொன்னாதான் சரியா வருது. இப்ப சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி சொல்றது? சத்தியம் 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 சத்தியம்டா. இதுக்கு மாதிரி நம்மளாம் ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. சத்தியம்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் பேச்சே இல்லை சாமி. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுமா சாமி, நம்பிக்கையே வரமாட்டேங்குது. நம்மளுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு அந்த மாதிரி சில குழப்பம் இருக்கு, ஐயம் இருக்கு.
எனக்கு இப்ப எனக்கு ஒண்ணு அப்படி பார்த்தாங்க, இப்ப தப்பு. சாமி நான் இப்ப பாருங்க, எனக்கு என்ன உங்களுக்கு என்ன ஃபீலிங், எனக்கு என்ன சாமி தெரியும்? நான் எப்படி உங்களுக்கு சேர்த்துக்கிறது இதுல? எனக்கு வந்து சில சமயம் அப்படியே சந்தேகம் வரும் சாமி. எல்லாரும் வரும் சார், எல்லாரும் வரும், எல்லாருக்கும் வருங்க. நீ பேசும்போது அப்படி பிரிச்சு பேசாதீங்க. நிறைய பிரிச்சு பேசுங்க எல்லாரும். இல்ல இல்லைங்க, எனக்கு என்ன வயசு? வயசு கணக்கு உங்களுக்கு? எனக்கு 43. வயசு கணக்கு 44 சாமி. 44 ஆச்சு சாமி. ஐயோ 44 ஆச்சு. உங்களுக்கு 80 நெல்லுங்க சாமி. நம்ம ஒரு கருத்து சொல்ல வர்றேன், நம்ம சொல்லுங்க. 85 87 88 ஆரம்பம், 88 ஆரம்பம். 45 வயசு, 45 வருஷம் டிஃபரன்ஸ் சாமி. 44 வருஷம் டிஃபரண்ட். நான் அப்படியே டபுள். நான் டபுள். அதான் சாமி, அதான் சொல்றேன். நான் எனக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் பொழுது நான் பிறந்தப்ப உங்களுக்கு 44 வயசு. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க என்ன வித்தியாசம் இருக்கும். அதாங்க, நீ வயசு வச்சு எல்லாம் 100 வயசுலாம் இருக்கிறான். வயசு கணக்கு இல்ல, சன்மார்க்க நாலேஜ் தான் கணக்கு. நாலேஜ் தான் கணக்கு. சரி, நாலேஜ் நீங்க 60 வருஷம், நான் இப்பதான் 3 வருஷம். 60 சன்மார்க்க எவ்வளவு பேர்லாம் இருக்காங்க, எவ்வளவு வித்தியாசம் செஞ்சிருக்காங்க. சரி, அதாவது சாமி எனக்கு சில சமயம் சந்தேகம் வரும் சாமி. முடியுமா முடியாதா, தளர்ச்சி ஏற்படும். அதுக்காக இந்த பாட்டு தான் எழுதுறாரு. அதான் சொல்றேன். இப்ப சத்தியம் 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 சொல்லிட்ட பிறகு எத்தனை வாட்டரா உனக்கு சொல்றது? சத்தியம் 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 நான் போனாரே அப்படின்றாரா? முதல் பாட்டுல வாழ்ந்துடலாம் கண்டேன், அது பாட்டுல சத்தியம் சொல்கின்றேன் ஒரு சத்தியம் தான் அங்க இல்லையா? அப்புறம் 2 சத்தியம் 3 சத்தியம் 4 சத்தியம் சொல்ல, இங்க 5 சத்தியம் சொல்ல, 5 சத்தியம் சொல்லிட்டாரு. இப்ப இது வந்து சத்தியம் வந்து ஜஸ்ட் எம்பசைஸ் பண்றதுக்கா இல்ல வேற எதுவும்? ஒவ்வொரு சத்தியத்துக்கும் சத்தியம் 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 சத்தியமே அப்படின்னு வருது. ஆமா. அப்புறம் அப்ப இதுல என்ன சொல்றாருனாக்கா, அஞ்சாதீங்கப்பா. சன்மானத்தை சேர்ந்துட்டா கவன் தெரிஞ்சுப்பீங்க. இல்லைங்க, சன்மார்க்கம் சேர்த்து விடுங்க. சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த சிற்பொது சந்தையர் இருக்கிற சன்மார்க்க சாமி. அது மட்டும் தான் சன்மார்க்கம் மட்டும் தான் சிற்பொதுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. சரியா சாமி? இப்ப நீங்க பாருங்க, வகோலையும் சரி முதல்ல வரும் சாமி சிற்சபை அப்படின்னு எல்லாமே அதான் வரும். இப்ப சன்மார்க்கனாலே சிற்சபையை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இப்ப கடவுள் வந்து மத்த மார்க்கெல்லாம் வந்து கடவுள் இங்க இருக்காரு, ஆகாயத்துல இருக்காரு, சொர்க்கத்துல இருக்காரு, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதாவது எங்கேயோ வெளியே இருக்காரு. சரி, சரியா சாமி? சன்மார்க்கம் வந்து சிற்பொதுவுல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள நம்மளும் அவர் மாதிரி ஆக முடியும். உள்ளுக்கே போய் தவம் பண்ணாக்கா அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான என்ன சொல்லுவாங்க சாமி, எக்யூப்மெண்ட் எல்லாம் இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. சரி, சொல்லுங்க அடுத்து. 59 59 வேண்டுகோள். ஓ அப்பா, நான் வேண்டுகோள். இந்த சன்மார்க்க வேண்டுகோள் அது. சரி, நான் படிக்கிறேன். பங்கம் ஓர் அணு அளவும் பற்றிடா அறிவாள் பற்றிய பெற்றியார் உலத்தே தங்குமோர் சோதி தனி பெருங்கருணை தரந்திகள் சத்திய தலைவா துங்கமுற்று அழியா நிலை தரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க சங்க நின்றேத்தும் சத்திய ஞான சபை அபயவாழ் வருளே. அபயவாழ் வருளே. பங்கமூர் அணு அளவும் பற்றிடா அறிவாள் அப்படின்னா கேவலம் இல்ல, கேவலம். அணுவும் பற்றிடா அறிவாள். அணுல கூட கேவலம் இல்லாத அறிவால அறிவால பெற்றியாருன்னா பெரியவங்க, நல்லவங்க. அவன் உள்ளத்துல தங்கும்போது அவன் உள்ள தங்கணும். பங்கமூர் அணு அளவும் பங்கம் இல்ல அவங்க கிட்ட. கேவலமான குணங்கள் எல்லாம் கேவலமான குணம் அளவும் பற்றிட்டா அறிவால்
அல்ல அல்ல பற்றிய பங்கமாறும் பற்றா அதோட நிறுத்துங்க. அறிவால் பற்றிய பற்றியார் ஓ அறிவால் பங்கமோர் அனளவும் பற்றிடா. அதாவது அவங்களுக்கு வந்து பங்கம் கெட்டதே கிடையாது அவங்களுக்கு. ஆமா கேவல அறிவால் பற்றிய பெற்றியர் அப்படின்னா பெரியவங்க பெரியவங்க பெரியவர்கள். அறிவால் பற்றிய எதை பற்றாங்க? அறிவால அறிவால் அறிவுலகங்க. சரி. உலத்தே அவங்க உலகத்துல தான் இருக்காங்களா? அறிவு அறிவு அந்த உள்ளத்துல அறிவு இருக்கு. அந்த உள்ளத்துல அவன் தங்குறான். யாரு எங்க? யாரு? ஜோதி தனிப்பெரும் கருணை. தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் எது? அமுதம். மரண பெருவாழ்வு. தனிப்பெரும் கருணை. சத்திய தலைவா. துங்கமுற்று அழியா நிலை தரும். அழியா நிலை உடம்பு அழியா நிலை தரும். துங்கமுற்று அழியா. துங்கம்னா துன்பமா? இல்ல சார், சிறப்பு சார். சிறப்பாக அழியாத நிலை தரும் இயற்கை தொன்மையாம். தொன்மைன்னா என்ன சாமி? பழமையானது, சன்மார்க்க புதுசு இல்ல. சுத்த சன்மார்க்க சங்க நின்றே பழமையானது அது. ஆமா, நான் கூட வல்லர் தான் கண்டுபிடிச்சேன். பழசு ஆண்டு இல்லை சாமி. சரி சொல்லுங்க சாமி. துங்கமுற்று அழியா நிலை தரும் இயற்கை தொன்மையாம். ஐயா வந்து பாட்டு அவளை சொல்றாரு, ஆண்ட சன்மார்க்கம் அணிவரை அழைத்தான். ஆண்ட சன்மார்க்கம் நல்ல பெற்ற சன்மார்க்கம் ஆல்ரெடி இருக்கு. சாமி சாமி கொண்டாருங்க. சொல்லுங்க சாமி. துங்கமுற்று அழியா நிலை தரும் இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க. இயற்கை தொன்மையாம் அது என்ன சாமி? இயற்கையாவே இருக்கு. ஐயா சொல்றாரு அகவல்ல, ஆண்ட சன்மார்க்கம் அணி பெற இணைதான் முதலித்த இந்த தயங்கள் இல்லையா? அது ஆண்ட சன்மார்க்கம்னா ஆல்ரெடி இருக்கிற சன்மார்க்கம். சன்மார்க்கம் ஆல்ரெடி இருக்கு. ஆண்டனா ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து அழகுபடுத்துறாரு, அணிபேர அழகுபடுத்துறாராம். இப்ப சன்மார்க்கன்றது கான்செப்ட் முதல் வளர்க்குங்க சாமி. இப்ப சன்மார்க்கன்னு பேசிட்டோம்ல, அதனால சன்மார்க்கன்ற கான்செப்ட் முதல் வளர்க்குங்க. என்ன சொல்லுது அது? சத்திர உண்மையான மார்க்கம் சார். சத்திர உண்மை. சத் மார்க்கம். ஐத்தஞ்சு என்ன சன்மார்க்கம் மாறும். சத் மார்க்கம் தான் சன்மார்க்கம். சத் மார்க்கம் தான் சன்மார்க்கன்னு மாறுதா? ஆமா. சரி, சத் மார்க்கம்னா உண்மையான மார்க்கம். ஆமா, இதான் உண்மையான மார்க்கம். எதனால அப்படி சொல்றாரு? எதனால? தெய்வத்தை பத்தி உண்மையா சொல்லுது. இதுதான் உண்மையா சொல்லுது. இது வந்து வல்லர் சொல்றாரு, தெய்வத்தின் குணம் இன்னதென்றும் புறங்கவிய சொல்லாமல் மனை போட்டு மறைத்து விட்டார்கள். ஆமா. இப்ப வந்து வல்லர் வந்து சொல்றாரு, இப்ப தெய்வம்னா எங்கப்பா இருக்கு? அது வந்து சிற்றபையில இருக்கு. இது நம்ம அடைய முடியும். இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்குன்னு அவர் உண்மையா எடுத்து சொல்றதுதான் சன்மார்க்கம். என்ன சொன்னார் அவரு? ஆன்லைன் சன்மார்க்கம் ஆல்ரெடி சன்மார்க்கம் இருக்கு. அணிவர அழகுபடுத்துறேன். என்னென்ன என்ன பண்ண சன்மார்க்கத்துல? சமரசம், சுத்தம், சத்தியம், 3 சேகரா இருப்பாங்கல்ல. சமரசம் எல்லாரும் ஒண்ணு. எல்லாரும் ஒண்ணு. சமரசம்னா எல்லாரும் ஒண்ணு. இங்க வந்து பணக்காரன், ஏழை, இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் கிடையாது. சமரசம். அடுத்து 2வது சுத்தம். சுத்தம்னாக்கா தப்பு எதுவும் கிடையாது, அசியம் கிடையாது, அருவருப்பு கிடையாது. உதாரணத்துக்கு சாமி, மத்ததுல எங்க அருவருப்பு இருக்கு? மத்த சமயத்துல கொலை புலைகள் இருக்குது. சில இருக்கு. தவறான எண்ணங்கள்லாம் வரும். தவறான எண்ணங்கள் உதாரணம் அதெல்லாம் அங்க வந்து உங்களுக்கு பக்தி சொன்னாலே தவிர பண்பு சொல்லல. பண்பு சொல்லல. பக்தியா இருக்கிறான், கோயிலுக்கு போறான், எல்லாம் பண்றான், மாம் சாப்பிடுறான், திருடுறான், போய் சொல்றான், ஏமாத்துறான், எல்லாம் பண்றான். அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஆமா. ஏன்னா நான் பக்தியா இருந்துட்டா கடவுள் என்ன பாத்துக்குவாரு. பரிகாரம் என்ன போறோம்?
பரிகாரம் நான் அததான் சொல்ல வந்தேன் சாமி. பரிகாரத்தை பண்ணிருங்கப்பா. ஏதோ ஒருத்தன் ஒரு ஒரு ஆள் சாமி, இந்தியாலதான் யாருன்னு சொல்லி எனக்கு யாருன்னு தெரியல. அவர் வந்து ஒரு இது வச்சுக்கோமே, அவர் சொல்றாரு ஒரு ஒரு ஜாதி, ஒரு ஜாதி, அது என்ன ஜாதின்னு தெரியல, ஞாபகமும் இல்லை. அந்த ஜாதியில வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா, சரி அது சொல்லி சரி நல்லா இருக்காது அந்த கதை. சரி சுவிதா சொல்றேன். அவர் என்னன்னாக்கா, அவங்க தப்பு பண்றதுக்கு தான் பிறந்திருக்காங்களா. அவங்க தப்பு பண்ணினாக்கா இவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து அந்த பாவத்தை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க என்னமோ பண்ணி அதை கரைச்சிக்குவாங்களாம். வாங்கிக்கிறாங்களா? வாங்கிட்டு சாமி இவங்க வந்து என்னமோ இது சந்தியா என்னமோ வரும் சாமி செய்யறாங்க. அதனால அந்த பாவம் வந்து இவங்க கரைச்சிக்குவாங்க அப்படின்னு. ஐயோ சொல்லணும், நான் போறேன் போய் நம்ம கை சொல்லலாம் சாமி. அந்த ஆளு அது பேசுறதுக்கு கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதால ஓவரா பேசி ஓவரா பேச்சு அது வச்சுக்கல. அவங்கன்னு வச்சுக்கீங்க சாமி. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி. அதாவது இப்ப வந்து இந்த இந்த கீழ்நிலை ஜாதிகள்லாம் வந்து பாவம் பண்ணிட்டாக்கா, அந்த பாவத்தை பத்தி அவங்க வந்து பாவம் பண்றதுக்கு தான் பிறந்திருக்காங்களாம். அவங்க வந்து என்ன செய்யணுமா, ஒரு இவங்களை பார்த்து இவங்க கிட்ட இந்த ஒரு 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 இது இருக்கு சாமி. இப்போ ஒரு சாங்கிய மாதிரி வச்சுங்களேன். அந்த சாங்கியத்துக்கு அவங்கள பார்த்து கொடுத்துட்டு சொன்னாக்கா அவங்க வந்து இந்த பாவத்தை வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப பாவத்தை எடுத்துக்கிட்டாங்களே, இவங்கள பாதிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இவங்க வந்து அதை கரைக்கிறதுக்கு வழி வச்சிருக்காங்க. அவங்க கரைச்சிக்குவாங்க, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? எனக்கு தெரியாது சாமி. அது அப்படி அவங்க சொல்றாங்கன்ற. சரி சரி விடுங்க. இப்ப நீங்களே பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு தானே, எனக்கு அது வாய்ப்பு சொல்றேன் சாமி. இப்ப அந்த மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா நம்மளாம் எப்பயோ வந்து கடவுளா இருக்கலாமே. கதை சாமி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணீங்களே. சன்மார்க்கத்தை வந்து ஐயா வந்து அந்நிய சமரசம், சுத்தம், சத்தியம் முனையை சேர்த்துதான் ஐயா அழகுபடுத்துறாரு. சன்மார்க்கம் ஆல்ரெடி இருக்கு. அப்ப சுத்தம்னாக்கா அதுல வந்து இந்த இந்த உல்டா வேலை, பொய் சொல்றது எது உண்மை உண்மைதான். அடுத்து சத்தியம்னா உண்மையை சொல்றதா? சத்தியம் பொய்யே கிடையாது. பொய்யே சொல்லாது. இப்ப பார்த்தோமே, சத்தியம் 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 அப்படின்னு பார்த்தோமே, அந்த மாதிரி உண்மையை சொல்றதுதான். அப்ப சன்மார்க்கத்துல நீங்க இருந்துகிட்டு எதையும் மறைச்சு சொல்லக்கூடாது சாமி. தப்பு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து இல்ல இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுனாக்கா எல்லாரும் இதாயிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மறைக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது. எது எப்படியோ இருக்கிறது அப்படியே சொல்ல வேண்டியதான். இங்க பாருங்க, எல்லாம் சொல்றாரு. ஐயான்னு தரக்கூடிய நன்னாத்திர சங்கத்தில் நின்று ஏற்றக்கூடிய ஞானது அவையார், வழிபடக்கூடிய ஞானது இவரே அவைவாழ். அவைவாழ்னா எல்லாம் அப்படியே பயம் இல்லாத வாழ்வான். பயம் இல்லாத வாழ்வு. பயம் என்ன பயம்? இறப்பு வந்துருமேன்ற பயம் சாமி. அது ஆதாரம் இல்ல. மரண பயம் தீர்த்திடும் இல்ல அகவல்ல. எஞ்சியல் யாதொன்று பற்றி அஞ்சல் கொஞ்சம் வந்து பாருங்க. எஞ்சேல் உலகனில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. இதை பத்தி பயப்படா சொல்றாரு இல்லையா? எதை பத்தி பயப்படாது? அடுத்த வரி என்ன? அப்பதான் ரிக்வால் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வருதான்னு பாக்குறேன். மாண்டோடலா வகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டருளிய அருட்பெருஞ்சோதி. பயப்படா சொல்லிட்டு மாண்டோடா சொல்ல பாருங்க. மரணம் தான் பயம். அந்த பயம் தான் வரக்கூடாது. மரண பயம் தீர்க்கிடும் சன்மார்க்கம் அதை அறியே வருமே. என் மாதிரி இறப்பது சன்மார்க்கிறாரு இல்ல, மரண பயம் தீர்த்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன்னு வரும் சாமி. அது இங்க படிச்ச மாதிரியே இருக்கு. என் மார்க்கம் பிறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. அப்புறம் அடுத்த பாட்டு பாடா இங்க பாருங்க. அப்பே பாருன்னா மனெல்லாம் வாழ்க்கையில் கேட்கிறாரு. ஐயா பிரேயர்ல கேட்கிறாரு.
பிரேயரை கேக்குறாரு. பிரேயர் இது. அப்ப சாமி பிரேயர்ல பக்குவமா கேட்டு அருளை வாங்கிக்கிட்டு போக வேண்டியதான்றீங்க. ஆமா. இல்லைங்க. பங்கமோர் அருளும் பற்றிடா அறிவால் பற்றிய பெற்றியார் உலத்தி தங்குமோர் சோதி தனி பெருங்கருணை தரந்திகள் சத்திய தலைவா துங்கமூற்று அழியா நிலை தரும் இயற்கை தன்மையா. சாமி இதுல பாருங்க, சன்மார்க்கத்தோட நோக்கமே என்னன்னாக்கா துங்கமுற்று அழியா நிலை தரும். அதான் நோக்கம். இந்த ஒரு மார்க்கம் தான் வந்து என்ன செய்யனாக்கா, சாமி மார்க்கம்னா வழி தானே, வழிதான். இந்த ஒரு மார்க்கம் தான் துங்கமுற்று அழியாத நிலை தரும். சரியா சாமி? ஆமா ஆமா. மத்ததெல்லாம் வந்து இப்ப நீங்க சிலது சொல்லுவாங்க, நீங்க இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சில மார்க்கம் சொல்லுவோம். எல்லாம் அப்படிதான் சொல்லுது. அப்ப இது வந்து என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க இந்த உடம்பையே நித்திய உடம்பாக்கி கொண்டு இங்கேயே இருக்கலாம். சொல்லுங்க சாமி. அது அகத்திய கருத்து புறத்து வெளுத்த உலகரணத்தில் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே இந்த யுகத்தை வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இகத்தே பரத்தை பெற்று அப்படின்னா சாமி இந்த பிறவிலேயே ஆண்டவன் இந்த அடுத்த பிறவிலாம் பேசிட்டு இருக்காதீங்கப்பா. இந்த பிறவிலேயே உடம்புலயே வாழும்போதே ஆண்டவன் அடையணும். அப்ப இந்த சன்மார்க்கம் உண்டுதான் நீங்க வந்து கடவுளாவே ஆயிரலாம்னு சொல்லுது. சரியா சாமி? அதுக்கான வழிய வந்து காட்டுறதுதான் சன்மார்க்கம், அப்படி சொல்லலாமா? அதேதான், வேற வழி இல்ல. அதேதான். ஓகே சரி, அடுத்து வாங்க. அதுக்கு வந்து இப்ப டெக்னிக்லாம் சொல்லி வேந்தி கடவுள்கிட்ட வாங்கிக்கப்பா. நீங்க கேளுங்க, நீங்க கேட்க மாட்டீங்க. 61 செய்பணி வினவல் 3 அவமே புரிந்தேன் தன்னை மீட்டு உன் அருளாரமுதம் மிக புகட்டி சிவமே சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே. பவமே தொலைத்தேன். பவமேவா சாமி? பவமே தொலைத்தேன் பெருங்களிப்பால் பதியே நின்பால் வளர்கின்றேன் நவமே அடியேன் நினைப்பாடி ஆடும் வண்ணம் நவிலுகவே. அவமே கேவலம், கேவலத்தையே செஞ்சிட்டனா? ஆமா. சாமி கேவலத்தை பண்ணாரு நமக்கு. நமக்கு எதெல்லாம் நமக்கு எங்க சாமி நம்மள மீட்டுட்டா? இல்லைங்க, அவமே புரிந்தேன் என்னை மீட்டு அருள் அமுதம். எங்க சாமி அமுதம் கொடுத்திருக்கா? இன்னும் கொடுக்கலையே. அருள்தாசர் அமுதம். அருளார் அமுதம் கொடுத்திருக்கா? நம்ம அருள் கொடுத்துட்டான் சொல்லுங்க. அப்ப நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னால கண்ட மாதிரி இருந்தேன் நான்லாம். அதான் அவமே புரிந்தேன். சரி, ஓகே. அவங்க நம்மள மீட்டு எடுத்து சம்பளம் ஜென்மாக்கத்துல எடுத்து சம்பளம் இல்லையா? ஒரு சிறப்பு தெரியுமா? அவனுக்கு திருத்த வந்தாரு பாட்டு திருச்சின்னு சொல்லி சகத்தை திருத்தி நம்ம திருச்சி ஐயான்னு மாமூலி சாப்பிட்டோம், இப்ப சாப்பிடுறது இல்லை. இப்ப சாப்பிடுறது இல்ல. குடிச்சா இப்ப குடிக்கிறது இல்ல. நான் ட்ரிங்க்ஸ் குடிச்சோம், குடிக்கிறது இல்ல. அடுத்து கிளப் போனா இப்ப போறது இல்ல. கிளப் நான் போனது இல்ல. சரி, அடுத்து போறது இல்ல. போறவங்க போறது இல்ல. சமையல் உள்ளவங்க யாருமே மாம்பு சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, கிளப்பு போக மாட்டாங்க, வீட்டு ஆட போக மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, யாரும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு உண்மையான தர்மார்க்கிய சொல்லுங்க சாமி. தர்மாங்க திருச்சியாச்சுங்க. திருச்சியா சர்மா யாரு சார் குடிக்கிறான்? குடிக்க மாட்டாங்க சாமி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு ரொம்ப சன்மார்க்கத்துல ரொம்ப ஆழ்ந்து இருக்கிறவரு, ஆனா குடிப்பாரு. எவனோட சன்மார்க்கம் தெரியாதவன், சன்மார்க்கத்து தெரியாதவன். அது மாதிரிலாம் சொல்றாங்க. நைட்டு சொன்னாங்க. இல்லைங்க சாமி, கொண்டாருங்க. நெகட்டிவா சொல்லாதீங்களா, கொண்டாருங்க. ஓகே, சொல்லுங்க சாமி. ஓகே. நான் பாமே தொலைத்தேன்
பெருங்கழிப்பா சாமி, அவமே புரிந்தேன் என்னை மீட்டு அருளார் அமுதம் மிக புகட்டு. அருள் அருளாரம் தான் அமுதம் போடாதீங்க. அருள் 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 அருளை கொடுத்துக்கிறான் கொஞ்சம். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் அருள் கிடைச்சிருச்சுன்றீங்களா சாமி? டெஃபினட்டா நம்ம தெரிஞ்சிருப்போமா நம்ம. ஆமா சாமி, இப்ப நம்ம முந்தி இருந்தோம், திடீர்னு அது எல்லாமே வேணான்னு விட்டுட்டோம். அப்ப இன்னும் நம்ம மேல மேல போகணும்னாக்கா அருள் கிடைக்கணும். அப்பதான் நம்ம அது தானா விளக்கிடுது. போயிடுச்சு. இப்ப அருள் தான் வந்துட்டோம். சிவமே சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினியா? இதுதான் முடியல. எப்படி நாம அவன் செல்வ பிள்ளை அவனுக்கு ஆண்டவனுக்கு? நாம எப்படி சாமி செல்வ பிள்ளை ஆகிறோம்? நம்ம இன்னும் மாயையில தானே. ஐயோ, என்ன மாயா? ஒரு மாயா கிடையாதுயா. என்ன கிடையாதா? என்ன சாமி சொல்றீங்க? என்னோட மாயை நீங்க கேட்டீங்க பயந்துருவீங்க. நீங்க அகையத்த பேசுறீங்க. மாயைங்கிறது அநியாயமான ஆசை எல்லாம் கிடையாது. நியாயமான ஆசை. ஓகே. இதெல்லாம் மாயம். இப்போ சம்பாதிக்கிறோம், சாப்பிடலாமா? எவன் ஜோர் போடுவான்? சம்பாதிச்சாகணும். குடும்பத்தை வாழ்ந்துட்டு தரப்ப ஆமா, ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல நம்ம யாரையும் ஏமாத்தாம, பொய் சொல்லாம, பார்த்து புடுங்காம நியாயமா வாழணுமா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரி, செல்வ பிள்ளை ஆயிட்டோம். தமிழ் ஆயிட்டோம். தப்பு. அதனால நம்ம ஐயா மேல மேல ஆளு குத்தியா இருக்காரு. ஓகே. நீ கனவு நடக்குது இல்ல? நான் என்ன கேட்டேன்? நான் கேட்டது நடந்திருக்கு. போன வாரம் நடக்குமா? அதை நீங்க பத்தீங்களா? திருப்பி அங்கேயே வாங்க சாமி. உண்மைங்க நடக்கும். நடந்தது இல்ல? சரி, நடந்துச்சு. நடந்தது இல்ல? ஆமா, அதான் அடையாளம். அதான் அடையாளம். ஓகே. அந்த பிள்ளையாட்ட அடையாளம் தான். ஓகே. நீங்க நடக்கலாம்னா நான் நடக்கும் தைரியம் பாருங்க. ஆமா, நடக்குமா? நான் நடக்கும். நடந்தது. அதான் பின்னர்தான் நம்ம ஐயாவுக்கு சரி நம்ம பேச ஐயா கேட்கறாரு சார். ரெக்கார்டிங் இருக்கேன். வேலையை ரொம்ப பாராட்டுறேன். என்னன்னா உங்களுக்கு நம்மளுக்கு பாராட்டு தெரியல, அது ஐயா கேட்கறாரு. கேட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்றாரு. சரியா பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. ஆமா. சரி, விடுங்க சாமி, அங்க போண்டா. இவன் பிடிப்போம். பவமே தொலைத்தேன். என்னது அது? பெரிய உலகியல் போல தொலைச்சேன். உலகெல்லாம் தொலைச்சிட்டேன் சாமி. இப்ப இந்த உலகியல் பத்தி நான் கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த என்ன திரும்ப பண்ணுது நம்ம உலகியல்? என்ன செய்யுதுனாக்கா, இந்த மாயை இருக்குல்ல, மாயை மனம் இதெல்லாம் உலகிலேயே விரும்பி போய்கிட்டு இருக்கு. அது என்ன? அதுதான் அருளிலே தடுக்குது போல இருக்கு. இல்லைங்க, இப்ப நாம என்ன சொல்ல தெரியுமா? நம்ம உலகில் அவ்வளவு இல்லை இப்போ. இல்ல, நான் பொதுவா சொல்றேன் சார். இல்ல, பொதுவாடா உலகில் நம்ம இல்ல. அதுல வந்துட்டோம். ஐயா தெரிஞ்சிட்டோம். சரி, இந்த பேர் ஆண்டவர் அடையணும், மனம் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த மனம் ஜெயிக்கணும் எவ்வளவு பேர் பாடுபடுறாங்க? யாரும் கிடையாது சார். மரணம் ஜெயிக்கணும்னு பாடுபடுறீங்க இல்லையா? எந்த மதத்திலும் கிடையாது. எந்த மதத்திலும் கிடையாதா? ஆமா, சன்மார்க்கம் உள்ளதான் மரணம் ஜெயிக்கலாம் எண்ணம் சன்மார்க்கத்துல மாத்திரம் தான் இருக்கு. ஆமா. பலர்தான் என்ன இறப்பு சன்மானம் பாடலார். வேற எங்க பாட்டா இருக்கா? நான் புள்ள படிச்சா ஒண்ணு மரகாவன் தான் பாடுறாங்க தவிர மனம் ஜெயிக்கணும்னு யாரும் பாடல. முழுக்க அந்த ஞானம் சரியில்லை பாத்தீங்கன்னா சாமி. அனுபவம் எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்துலயும் மரணத்தை ஜெயிக்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். ஆமா, தாமாறு அனைத்தும் தவித்தீங்க எனக்கு ஆமாறு அருளி அகவடல எல்லாம் அப்படிதான் வருது. ஆமா, நித்திய வாழ்வு சன்மார்க்கத்தான் மரணத்தை பத்தி காமிச்சு அது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் சன்மார்க்கத்துல தான் இருக்கு. நம்மள ஆண்டு அதுல சேர்த்துட்டாங்களே. நம்ம எங்கேயோ பிறந்து எப்படியோ எப்படி வளர்ந்துருந்தோம். ஆமா, நம்ம எப்படி சன்மார்க்கம் எப்படி வந்தோம்? அவர் சரி பண்ணி சேர்த்துருக்காரு சார். பெருமைப்படுங்க. நம்ம பெருமை நம்மளே பேசக்கூடாது. சன்மார்க்கம் இருக்கணும் எதுக்காக நம்ம சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங் வெளிப்பாடுதான். எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாரும் ஐயா தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் அருள் பெறணும், எல்லாரும் அவ்வளவுதான்.
அப்புறம் அதான் தம்பி, கண்டிப்பா நின்பால் இருக்கிற வழங்கிட்டு உண்மைய மறைக்காம அப்படியே சொல்ல வேண்டியதான். அவ்வளவுதான். யாரு படிக்கிறாங்க படிக்கல பிராப்தம் உள்ளவங்க பார்த்து படிச்சுக்கோங்க, முடிஞ்சு. அவ்வளவுதான் படிச்சு படிச்சுப்பாங்க. நவமே அடியேன் நினைப்பாடி ஆடும் வண்ணம் நவிலுகவே. ஓ, நவமே என்ன சாமி? நான் புதிய ஆளு. இல்லைங்க, பவமே தொலைத்தேன், உலகத்தை தொலைச்சிட்டேன், பெருங்களி பால் பதியே நின்பால் வளர்கின்றேன். அது என்னது நின்பால் வளர்கின்றேன்? நான் உன்கிட்ட ஐயா, வளர்றேன்னா? ஆமா ஐயாடு நான் வளர்றோம். நம்ம யார் வளருது? ஓ, உன்கிட்ட நான் வளர்றேன், அதாவது நீ ஆமா என்ன வளர்க்குற நீ. ஆமா. உம் நவமே அடியேன் நினைப்பாடி ஆடு வண்ணம் நகிலகுவே. முன்ன பாடி ஆடணும். அது நவமே நானா? நவமே நானா? புதியவன். ஆ? புதியவன். புதியவனா? நாமள புதுசா நவயோகம் படிக்கல. புதுயுகம். நவயுகமா? புதுயுகம். அடியேன் நினை பாடி ஆடி வண்ணம் நவிலுகவே. உன்னை பாடிட்டு ஆடணும். அதான் பாடி ஆடணும் பக்தியில. வல்லர் ஆடிப்பாரோ? ஆடலாம் அவ்வளவுதான். நான் வந்து ஒருத்தர் பார்த்து சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் உங்களுக்கு ஆனது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டம் வந்துடும். இல்லைங்க அது மாதிரி தெரியலங்க. நான் வந்து 1958 வடல போயிருந்தேனே. அப்போ வந்து ஒரு சாங்க மேட்டுக்குத்துல கற்கா பரதேசின்னு ஒரு சாங்க ஒருத்தர் இருந்தார். கடுக்கா பரதேசி சொல்லுங்க. கற்கா பரதேசி ரொம்ப வயசானவர். 80 கையால ஆடுது, எல்லாம் ஆடுது. அவ இருந்து சொன்னாங்க, இவர் ஐயா பார்த்து சொன்னாங்க. ஐயா பார்த்து ஐயா நான் பார்த்து வருவார். சரி, அவர் பார்த்து அவர் நான் பார்த்துருக்கேன். நான் பெரிய பண்ணி பண்ணிருக்கேன் இல்லையா? ஐயா பார்த்து நான் பார்த்துருக்கேன். சரி, அவர்கிட்ட கேட்டேன் நான். அவர் கேட்டு அப்ப என்ன பண்ணுவாரு கேட்டது. அப்பதான் சொன்னாரு, அந்த சித்தால அறைக்குள்ள என்ன வாரிசு வழி பாட்டு இருக்குல்ல, வாரிசு வழி பாட்டு, வாரி சிதம்பர வள்ளி நாராயணி. அந்த பாட்டு பாயினா ஆடுவார். ஓ, நாங்களாம் சந்தில பார்ப்போம், கால் சந்தில நிறுத்திடுவாரு, அப்புறம் ஆடி பாடுவாரு அவர் சொன்னார். அவரை சின்ன பிள்ளையா இருந்திருப்பாரு அந்த காலகட்டத்துல. அறைக்குள்ள போனதே அவர் சொன்னார் சார். கேட்டு சொன்னார் சார். சொல்றாரு அறைக்குள்ள போனது எப்படி போனது? அந்த அறை பார்க்கணும்ல, ரெட்டக்காது வருது. ஒரு திறந்து வச்சு ஒரு சாத்தி வச்சுட்டாராம். சரி, அந்த திறந்ததுன்னா ஒரு கால் உள்ள ஒரு வெளியே வச்சுன்னா அப்பதான் பேசினாராம். உள்ள போய் காசு சாத்தி போறேன், இந்த காசு நீங்க இந்த காசு சாத்திங்க, அடுத்த வந்து பார்க்காதீங்க, அங்க அப்படிதான் சொன்னாரு. எனக்கு அங்க ஒரு கேள்வியா இருந்துகிட்டே இருக்கு சாமி. இப்ப என்னன்னாக்கா பாருங்க, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, 10-15 தினம் இது இவங்களா எழுதுனாங்களா இல்ல வரலாறு? அவர் சொன்னது ஏன் இந்த மாதிரி சந்தேகப்படல. உங்களுக்கு இல்ல, எனக்கு என்ன கேள்வினாக்கா அவர் எப்படி போய் சொல்லிட்டு போவாரு? பொய் இல்ல, நான் உள்ள இருக்க போறேன் அப்புறம் வெளிப்பட்டு அர்த்தம். சாமி இங்க பாருங்க, நான் 10-15 தினம் உள்ள இருக்க போறேன், பார்த்து அவன் அறிய வேண்டாம், நீங்க பார்த்து அவன் நம்பிக்கை அறிய வேண்டாம், திறந்து பார்த்தா வெறும் வீடாதான் தெரியும் அப்படின்றாருல. ஆமா ஆமா. சரி, எத்தனை நாள் கழிச்சு திறந்தாங்க? யாரு தெரியும்? கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாங்களா? தெரியல. சரி, 15 நாள் இருக்க போறோம்னு திருப்பி வர வேண்டியதானே? ஏன் வரணும்? ஏன் ரூம்ல இருக்க அப்புறம் ஞானதே இருந்தானே அவரு போயிருப்பாரு. ஓ, எங்க வேணாலும் இருப்பாரு. அவர் வந்து பொய் சொல்லலன்றீங்க. அவர் வந்து இல்ல எனக்கு இப்பதான் புரியுது. அவர் வந்து பொய் சொல்லல, நம்மளால அவரை பார்க்க முடியல. அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. இல்ல, எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. எப்படி அவர் 10 பொய் சொல்ல மாட்டாரு, எப்படி 10-15 சொல்லிட்டு ஏமாத்திட்டு போவாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கடுக்கா பரதேசியே உங்ககிட்ட சொல்லிருக்காரு, ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிருக்காரு தானே? ஆமா, இல்ல போயிட்டாரு. இல்ல, நீங்க கேட்டீங்களா ஏன் விட்டீங்கன்ட்டு? அவர் 10-15 நாள் தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னாரு. 10-15 நாள்ன்றது நாளுன்னு சொன்னாரா இல்ல 10-15 யுகம்னு சொன்னாரா இல்ல 10-15 இது? நல்லா பேசாங்க. பேசல சாமி, கேள்வி கேக்குறேன். வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. அவர் சொன்னது என்னன்னா, நான் உள்ள போய் அந்த காலம் சாதி போறேன், நீங்க சாதிக்கங்க, உள்ள 10-15 நாள் இருக்க போறேன், பார்த்து ஆனந்தம் கலைய வேண்டாம். ஒரு கால் அசாதார் சமந்த பார்க்க ஆரம்பிக்கல் விருளாக ஆவல் செய்வார், என்னை காட்டிக்கூடார். சரி, சொல்லிட்டு உள்ள போயிட்டு காட்டி கூடாருனாக்கா நான் உள்ளதான் இருக்கிறேன், காட்டி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. ஆமா, உள்ள 25 வாரம் காட்டிக்க மாட்டார்.
காலம் நான் இருப்பேன். நான் தானே தெரியாது இல்ல. தெரியாது. ஆமா. அப்ப அவரு வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம், என்ன இப்ப வந்து சாமி அவர் வந்து சொல்லி பார்த்தாரு. யாரும் கேக்குற மாதிரி இல்ல. சன்மார்க்கும் புரிஞ்சுக்கல யாரும். அப்ப என்ன பண்ணிட்டாரு, சன்மார்க்கம் வந்து இததாப்பா சொல்லுது, மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதாரத்தை கொடுத்தாதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இதை பண்ணிருப்பாரு போல இருக்கு. இது ஒரு ஆமா எவ்வித தந்திரத்திலாவதுன்னு சொன்னார்ல சாமி. ஆமா ஆமா ஆமா. இது ஒரு தந்திரமா இருக்கலாம். ம். அதனாலதான் சாமி வல்லார் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஓ, இவரு வந்து சொல்லிட்டு போன ஒரே ஆளு இவருதான் அப்படின்னால. ஆமா 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 ஆமா. இப்ப அவர் என்ன செய்யறாருனாக்கா, முதல்ல வந்து தோன்றும் துணையா இருந்து சொல்லி பார்த்தாரு. யாரும் கேட்கல. சரி, கொஞ்ச நாள் தடைப்பட்டு இருக்கோம், அப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தோன்றா துணையா இருந்து செய்யறாரா? ஆமாம். என்ன இந்த வேலையை அவர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. சரியா? ஆமா 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 பாக்குறாரு. அகத்தே கருத்து புறத்து வெளுத்த உலகர் அனைவரையும் திருத்துறது வேலை. நான் இருந்திருந்தேன். உறுதிதான், கருணைதான். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஐயா அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியாது. ஆமா. சரி வாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். ஒரு பாட்டுல எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டோம். 62. ஆற்ற மாட்டாமை 5. இத்தாரணியில் என் பிழைகள் எல்லாம் பொறுத்த என் குருவே, நித்தா சிற்றம்பலத்தாடும் நிறுத்தாவா எல்லாம் செய்வல்ல சித்தா சித்தி புறத்து அமர்ந்த தேவே சித்த சிகாமணியே, அத்தா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே. சொல்லுங்க. ஆண்டவனுடைய கருணை வந்து பக்தி சொன்ன இல்லையா, பக்தி வேணுமான்னு கேட்டீங்க இல்லையா? பக்தி வேணுமான்னு கேட்டோம். அதான் சொல்ற பாருங்க, இத்தான் இந்த பூமியில என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து என் குருவே. என் பிழையெல்லாம் பொறுத்துட்டேன். என் பிழையெல்லாம் பொறுத்து என் குருவே. சரி. யாரவன்? நித்தா, நித்தியமானவன், அழியாதவன், நித்தமரத்தாடும் நிறுத்தா, டான்ஸ் ஆடுவேன். சரி. எல்லாம் செய்யவல்ல நிறுத்தானா டான்சரா? ஆமா, நிறுத்தப்படுகள் எல்லாம் செய்யல சித்தா. சித்தி சித்தானா சித்தேரவன். சித்தி சேரன்னு சித்தா. ஆமா. சித்திபுரம் வந்து தேவே சித்திபுரம். அது என்ன தம்பி சித்திபுரம்? ஒரு டவுனா? இல்ல, ஞான சித்திபுரம்னு வடலூர் பேரு. வடலூர் ஞான சித்திபுரமா? ஆமா. அங்க இருக்கிறேன் தேவே. அங்க அவன் அங்க மட்டும் தான் இருக்கிறானா? ஏன் அதனால அடுத்த பாருங்க. சித்த சிகாமணியே உள்ள பாருங்க. சித்தம் எங்க இருக்கு? இல்லங்க, எனக்கு இங்கதான் புரியல. எல்லாம் செய்வல சித்திபுரத்து அமர்ந்த அவன் அங்கயா போய் அமர்ந்து இருக்கிறான், புரியல எனக்கு. அங்கேயே இருக்கான், இங்க உள்ள இருக்காயா? இல்ல சாமி, உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்குல்ல, ஏன் அங்க ஸ்பெஷலா ஏன் அங்க போனோம்? அங்க ஞானசபட்டி வர எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. இங்க பாருங்க, இந்த சித்திபுரத்துல வரல இருக்காரு சாமி. ஆமா. சரியா? ஒரு பாட்டு இருக்கு சாமி, ஊனில் புகுந்தானே. நீங்க எப்போது கேப்பீங்க இறைவன் எங்க இருக்காரு, வரலாற்று இருக்காரு. அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அது? வானிலுக்கு பெருமாள் வரும். சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க. அப்படியே கடைசி என்ன வரும்? என் குடிசை என்னமோ வரும் சாமி. ஊர் என் குடிசையில் புகுந்தான், அப்படி சொல்லுங்க. அது பாட்டு போடுங்க. பாட்டம். ஆமா. எதுக்கு பெரிய யோசிச்சுட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வானிருக்கும் பிரம்மணரும் பிரம்மர்களும் நாரணரும் பெறவும் மாதம் 14 பிரிந்து வானிருக்கும் பிரம்மர்களும் வானர்களும் திருவட்டி புகழ்ச்சி மாதம் 14 பிரிந்து பெண்மணிகளே மேல்
வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பளிக்கு நரையினூடே திருவடி சேத்தருள்க என செப்பி வரிந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திருவமுதம் நல்கியதென்று அன்றியும் என் ஊன் இருக்கும் குடிசையிலும் புகுந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்து தமே இப்ப நான் என்ன சொல்ல வந்தேனாக்கா, அங்க பாருங்க, சித்திபுரத்து அமர்ந்த அப்படின்னாக்கா வள்ளலார் சித்திபுரத்துல தானே சாமி இருக்காரு. அவருக்குள்ள அமர்ந்தாக்கா சித்திபுரத்துல தான் அமர்ந்திருக்கேன் அப்படி சொல்லலாம். ஞான சபையில இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா, ஸ்பெஷலா சித்திபுரத்து அமர்ந்த அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏன்னா வள்ளலார் சித்திபுரத்துல இருக்காரு. அவரு வீட்டுக்கு வந்திருக்காரு. தங்க பாருங்க, என்ன சாமி நான் இருக்கும் குடிசை எங்க இருக்கு? என்ன குடிசை இது சாமி? என்ன குடிசை இது? சித்திவளாக குடிசை. ஓகே. வழிந்து நுழைந்து நல்ல திறம் நல்கி ஊன் இருக்கும் குடிசைனாக்கா உடம்பு. முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்காப்ப, அப்புறம் உடம்புக்குள்ள வந்துட்டாரு, அப்புறம் உள்ளத்துல போய் குடி புடுத்துட்டாரு. அப்ப இப்ப உலகத்துல எவ்வளவு இடம் இருக்கு, ஏன் இங்க வரணும்? ஏன்னா வல்லார் அங்க இருக்காப்ல. இப்ப சாமி இங்க பாருங்க, இப்ப எங்க வேணாலும் கடவுள் போலாம், ஆனா ஏன் அங்க ஏன் போகணும்னாக்கா, ஏன்னா வள்ளலார் இருக்கிற இடத்தை தேடி இவர் வந்திருக்கிறாருன்னு சொல்ல வராரு. அதான் உண்மை. சரி, சித்திபுரத்து அமர்ந்த தேவி சித்த சிகாமணியே அமர்ந்த தேவினா உட்காந்துட்டான். கடவுள் வல்லார் உள்ளத்துல உட்காந்துட்டான் சாமி. சித்த சிகாமணியே அத்தா அரசே இனி சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே. ஆற்ற மாட்டேன்னா தாங்க மாட்டேன். ஏன் சாமி தாங்க மாட்டேன்? ஏன் சொன்னாரியா பாவத்தை? இது போற அந்த பாட்டு போறா எப்படி இருக்கும்? ஆற்ற மாட்டேன். ஓ, முடிய போறா பொறுத்துட்ட. எனக்கு என்ன புரியுதுன்னா சாமி, பட்டுன்னு கலந்துருப்பா வந்து, எதுக்குப்பா லேட் பண்ணிருக்கா? அதான் முதல்ல அருள்லாம் கொடுத்து இது பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்ன வந்து கலந்துரு. அத பத்தி அவர் கடைசி நிலையை பத்தி எது சொல்லிட்டு இருக்காரு சாமி. இப்ப நம்ம வந்து அருளை கொடுப்பா குற்றெல்லாம் போடுன்னு பாத்துருக்கா. அவரு வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, வெயிட்டிங் தான் இப்ப சாமி. அதாவது கடைசி ஸ்டெப் கொஞ்சம் டிலே ஆகுதோ, ஏதோ கதை இருக்கோ. அப்படியே அடுத்து இருக்க சொல்லுங்க. 65 என்ன தம்பி இவ்வளவு மெதுவா போகும் சாமி, புலாகமா போறீங்க? இல்ல பாட்டு எல்லாம் மக்களுக்கு நிறைய தரலையா சாமி. இங்க பாருங்க, குவான்டிட்டி முக்கியம் இல்ல சாமி, குவாலிட்டி தான் முக்கியம். நீங்க நிறைய கொடுத்தாக்கா நிறைய திணிச்சமாக்கா வாந்தி தான் வரும். நல்லா மென்னு ஜீரணம் பண்ணணும் சாமி, டைஜஸ்ட் பண்ணணும் சாமி. நான் உண்மையதான் சொல்றேன், கேக்குறவங்க என்ன நினைச்சிட்டு போட்டு சாமி. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க நிறைய பாட்டை நீங்க பாத்துட்டு போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு பாட்டை பார்த்தாலும் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாட்டு பார்க்கணும்னு சொல்ல வரேன் சாமி, டைஜஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். புரியுதா சாமி என்ன சொல்றேன்ட்டு? நிறைய பாட்டு பார்க்க வேணாம்னு நான் சொல்லுறேன், நிறைய பாட்டு பார்க்கணும், ஆனா சும்மா பார்த்துட்டு போயிட்டு பிரயோஜனம் இல்ல. அதை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணணும் சாமி. இந்த பாட்டு வந்து மரணத்தை பக்தி படம் புரிய வைக்கணும். பாட்டு பார்த்து நம்ம என்ன பண்றோம், ஒரு பாட்டை பார்த்து பொருள் பார்த்தே போறோம். இப்போ கூட பாட்டும் பொருளுமா பார்த்தா பாட்டு கிளாஸ் மாதிரி ஆயிடும், வாட்சி பொருள் மாதிரி ஆயிடும். ஒவ்வொரு பாட்டுலையும் நம்ம பாட்டையும் பொருளையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த சொன்ன உடனே எல்லாரும் மரண வளர்ப்புறதுக்காக இந்த பாட்டை பாடினாரு. அதுதான் சாமி சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு நாளா. ரைட். பாருங்க, இப்ப வந்து பாருங்க, நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வி? மரணத்தை வெல்ல வழிபாடு அவசியமா? அதான் கேள்வி. அதற்கான ஆதாரத்தை தான் பாத்துட்டு இருக்கோம். ஆமா, கூட சொன்னமே. அடுத்த பாட்டு எடுங்க. பிரேயர் பண்றாரு சொல்லியா சாமி? 65 எடுங்க.
65 எத்தனாவது? 7. பாடும் சிறியேன் இதா ஆமா. இல்லைங்க, இது மேல கண்ணி இல்ல, இது இல்ல, காப்பு இல்ல. ஓகே. பாடும் சிறியேன் பாட்டனைத்தும் பழிக்க கருணை பாலித்து கோடு மன கோடு மணப்பை குரங்காட்டம் குலைத்தே சீற்ற கூற்றுழித்து நீடும் உலகில் அழியாத நிலைமேல் எனை வைத்து என்னுள்ளத்தே ஆடும் கருணை பெருவாழ்வே அடியேன் ஒன்றன் அடைக்கலமே. இந்த பாட்டு பாருங்க, பாட்டு பாருங்க. பாடும் சிறியேன் பாட்டு அனைத்தும் பலிக்க. பாடும் பாடுபடுறதா இல்ல பாட்டா? பாடுறதும் உண்டு. பாட்டு அழைத்தோம்னா பாட்டு பலிக்கணும். சரி. பாட்டு பலிக்கணும் இல்லையா? சரி. பாடுறாரு, என்ன பண்றாரு? என்னை காப்பாத்து, அழிவைக்கு பாரு சொல்றாரு இல்லையா? சரி, சொல்றாரு. அந்த பாட்டை பலிக்கணும் இல்ல? சரி. பலிக்க கருணை பாட்டு பலிக்கும்படி கருணை கொடுத்தானா? கருணை பாலித்து கருணை கொடுத்து கோடும் மனப்பை குரங்காட்டம். பாடும் சிறியேன் பாட்டு அனைத்தும் பழிக்க, என்னோட பாட்டெல்லாம் பழிக்கணும். அதுக்கு கருணை பாலித்துனாக்க கருணை பாலித்து அருள் கொடுத்திருக்கிறானோ, அந்த மாதிரியா? கருணை குடு அர்த்தம் கொடுத்து. ஓ, கருணையை குடு, பழிக்கிறதுக்கு கருணையை கொடுத்திருப்பா. கருணை காட்டு அப்படி சொல்லலாமா? கருணை காட்டு. ஓகே, கருணை காட்டு. சரி. இல்ல, வித்தியாசம். காட்டுன்னா காட்டுறது, பழித்தா கொடுத்துக்கிறது. கருணையை என்கிட்ட குடு அப்படின்றாரு. அப்படின்னா அப்படின்னா காட்டுறது கொடுத்து வித்தியாசம் இல்லையா? காட்டுறது குடுக்கறது வித்தியாசம் இருக்குன்றீங்க. காட்டு. அதாவது சாமி, கருணைனாக்கா உன் கருணைய காட்டு, உன்கிட்ட இருக்கிற கருணையை எனக்கு கூட, நானும் கருணை ஆகணும் அப்படி சொல்ல வர்றாரா? ஓ, இப்ப சாமி, கருணை வள்ளலாரோட கருணையும் இறைவனோட கருணையும் ஒண்ணு. ஏன்னா இறைவனோட கருணையை வள்ளலார் கொடுத்துட்டானா? அப்படியா? படிச்சான். அதான் குடுத்துட்டான். அதே மாதிரி கருணையும் கொடுத்துட்டான். அதான் பவர். ஆமா இல்லைங்க, கோடு மணப்பை குரங்காட்டும் குலைச்சிட்டான். கருணை கொடுத்தோன்னே, கருணையா இருக்கிறதுனால மனம் மேல வர முடியல. ஏன்னா நீங்க மனம் ஒண்ணு சொன்னிச்சுன்னா இது கருணை இல்ல, முடியாது, நீ இது பேசாத. அத ராட்டெல்லாம் குழஞ்சி அப்படியே அதே ஓவரா ஆடிக்கிட்டு இருந்துச்சு சாமி. அப்படியே குழஞ்சி போய் உட்காந்துச்சு. என்னடா இவன் எதை சொன்னாலும் செய்ய மாட்டானே அப்படின்ட்டா. பேய் குரங்க மாதிரி அலையுது சாமி. பேய் உண்டு, அலையுது. பேய்னா அலையுதா? பேய்னா அலையும். பேய் இருக்காப்ப? ஐயோ, இருக்கு இல்லையா? பாரு, பணம் பேயா அலையறாயா அப்படின்னு. அதான் சொல்றேன், பேய்ன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண, அது பணம் அலையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பேயா இது அதன்னு ஆடிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஆடிக்கிட்டு இருக்குது, குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருக்காது. ஆமா, கொஞ்சம் 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 பண்ணிட்டு மனமெனும் பேர் குரங்கு மடப்பயலை நீதானே. இல்ல ராமலிங்கம், பேய் தேட போறீங்களா? சரியா? பாட்டு எது தேட போறீங்கன்னு நினைச்சேன். ஒரே நடையில பக்கம் 95. பேயா? அடுங்க. ஓ, பேய் இருக்கே, வச்சு பேசிக்கிறாரு. சரி, பாத்துருவோம் இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. யான் என்கின்ற ஆணவ பேயும், என் தேன் என்கின்ற ராட்சத பேயும், மாயை என்கின்ற வஞ்சக பேயும், பெண்ணாசை என்கின்ற பெரும் பேயும், மண்ணாசை என்கின்ற மானிட பேயும், பொன்னாசை என்கின்ற பொல்லா பேயும், குரோதம் என்கின்ற கொள்ளிவாய் பேயும், உலோபம் என்கின்ற உதவா பேயும், மோகம் என்கின்ற மூட பேயும், மதம் என்கின்ற
வழக்கார பேயும் மாச்சரியம் என்கின்ற மலட்டு பேயும் ஆக மொத்தத்துல ஏகப்பட்ட பேய் இருக்கு. ஆணவ பேய், ராட்சத பேய், வஞ்சக பேய், பெரும் பேய், மானிட பேய், பொல்லா பேய், கொல்லிவாய் பேய். கொல்லிவாய் பிசாசு இதுதானா? உதவா பேய், உதவாத பேய் கூட இருக்கு சாமி. வழக்கார பேய். சரி சொல்லுங்க, என்னது யான் என்கின்ற ஆணவ பேய்? இது என்னங்க எங்க சாமி இருக்கு? ஓ, மனுமுறை கண்ட வாசதில மணப்பேயோடு கூடி இரவும் பகலும் ஆட்டம் ஆடி ஆடி இழைக்கின்ற அடியேனை காத்தருள் திருவுள்ளம் இறங்கி தரிசனம் அருளி துன்பத்தை நீங்கி இன்பத்தை அளித்த எம்பெருமானே. சரி சொல்லுங்க சாமி, யான் என்கின்ற ஆணவ பேய் என்னது? பேய் சொன்னீங்கல்ல, அவன் தான் பேயா? அவ ஆகமத்துல மனுஷன் தான் பேய். அப்ப எழுதுங்கிற மாதிரிங்க ஆகாரம். எனது, யான் எனது என்னும். ஓ, யான் எனது ராட்சச பேய். ஆமா, மாயை வஞ்சக பேய். மாயை என்கின்ற வஞ்சக பேய். பெண்ணாசை வந்து பெரும்பேய். பெண்ணாசை என்கின்ற பெரும் பேய். மண்ணாசை மானிட பேய். மண்ணாசை என்கின்ற மானிட பேய். பொன்னாசை பொல்லா பேய். பொன்னாசை என்கின்ற பொல்லா பேய். குரோதங்கிறது கொள்ளிவாய் பேய். இல்ல, எல்லா பேயும் சரி. பெண்ணாசை என்கின்ற பெரும் பேய் ஓகே. வஞ்சக பேய், ராட்சத பேய்னா பொருசு சாமி. ராட்சச குணம் உள்ளதா? சரி, மண்ணாசை என்கின்ற மானிட பேயா? அது ஏன் ஒருத்த மட்டும் மானிட பேயா வரான்? பொன்னாசை என்கின்ற பொல்லா பேய். கோபன்ற கொல்லிவாய். ஓ சாமி, கொல்லிவாய் பேய் வாயில நெருப்ப கக்கும். கோபம் வந்துச்சுன்னா வாயில சுடு சொல்லும் சாமி. கொல்லிவாய் பேய். கஞ்சத்தனம். ஓ, கஞ்சித்தனம். ஒருத்தனுக்கு உதவி செய்யா பேய் இது. மூட பேய் சாமி. உலோபம் என்கின்ற உதவா பேய். சரி சாமி, இப்ப உலோபம்ன்றது வந்து என்னது? கஞ்சித்தனம் தானே? ஆமா. சரி, நான் இப்ப கஞ்சித்தனமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இழந்து அணிக்கணும். எல்லாத்தையும் யாராச்சும் சொன்னவங்க. சரி, இப்ப எப்படி சொல்லுங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. யாரு வேணும் பார்த்து விடணும். பார்த்து வந்து வச்சுடு. நமக்கு மிச்சம் வச்சு. அதே சமயம் என்ன சொல்லுவாங்க, வல்லர் சொல்லுவாரு, தனக்கு மிச்சம் பிடிச்சா. அப்படி இல்ல ஐயாரு, குடும்ப செலவை சிக்கனம் பண்ணி கொஞ்சம் காசு மிச்சம் பண்ணி ஜீவனம் பண்ணுங்க. நீ அடுத்த வசூல் பண்ணி பண்ணாத. நீ உன் குடும்ப செலவை சிக்கனம் பண்ணி அவன் சேர்ந்து செஞ்சுக்கிங்கப்பா இப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சாமி வல்லர் வந்து ஒண்ணு சொல்லிருப்பாரு, குடுக்குறேன்னா உன் கையால கொடு அப்படின்னு இருப்பாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஒருத்தங்க வசூல் பண்றாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம புண்ணியத்தை பண்ணிவிட்டவையா, புண்ணியத்தை பண்ணிட்டேயா அப்படின்றோம். புண்ணியதான் அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? சரி சாமி, அவன் 10,000 வெள்ளி வாங்கிவிட்டு 5,000 வெள்ளிக்கு சோத்த போட்டு 5,000 வெள்ளிக்கு ஆட்டையை போட்டுருவான். அவ்வளவுதான் நடக்குது சாமி, அப்படிதான் நடக்குது. சரி, நீ யாரு சொன்னு சொல்லிடாதீங்க, வேண்டாம் வேண்டாம். ஓகே. குரோதம் என்கின்ற கொல்லிவாய் பேய், உலோபம் என்கின்ற உதவா பேய், மோகம் என்கிற மூட பேய். மோகம்னா இதான் அடைஞ்சே தரணும். ஓ, எந்த வழியிலாச்சும் அடைஞ்சு மூடம். அதான் மூடம். ஆமா, மூடனா முட்டாள் தானே சாமி? மதம் என்கின்ற வழக்கார பேயா? மதம்னா என்ன சாமி? மதம் பிடிச்சு ஆடுறாங்க, திமிரா? திமிரு பிடிச்ச வழக்கார பேய்னா வழக்கார பேய். மாச்சரியம் என்கிற மலட்டு. சரி, அது சரிம்மா, வழக்கார பேய் இது. நான் மலட்டு பேய். மலட்டுன்னா என்ன சாமி? உள்ள பிறகு மலட்டுன்னு சொல்லுவாங்க. உள்ள பிறகு மலட்டு பேய். இது மலட்டு பேய்னு சொல்ற. சாமி, மாச்சரியம் என்ன? பொறாமப்பட்டுட்டு மலட்டு மாதிரி எதையும் செய்ய முடியாம போகும். பேய் தண்ணியில பேய் இருக்காண்டு இருக்கு. நம்ம உள்ள இருக்கு. இவ்வளவு பேய் இருக்கா சாமி? இந்த பேய ஓட்டுறதுக்கு தான் சாமி தவ பண்ணு, வேற வழி இல்ல. ஆக மொத்தத்துல வண்டியா இருக்கு சாமி. இந்த பேய ஓட்டுறதுக்கு ஒரே வழி தயவா இருக்கணும் சாமி. அவ்வளவு. இங்க பாருங்க. ஆமா,
இங்க பாருங்க சாமி, கருணை பாலித்து கோடு மணப்பை குரங்காட்டம் குலைஞ்சிருச்சு. ஆமா. இப்ப சாமி இங்க பாருங்க, நீங்க கருணையா இருந்தீங்கன்னாக்கா யான் என்கின்ற ஆணவம் வராது உங்களுக்கு. எனது என்கின்ற ராட்சசம் இருக்காது. மாயைக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா மாயை செய்யறது எல்லாமே சேட்டை, மத்தவனுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும், எனக்கு துன்பத்து வரும். பொன்னாசை வராது, பெண்ணாசை வராது, மண்ணாசை வராது, கோபம் பட மாட்டோம். ஏன்னா நம்ம கோபப்பட்டா அவனுக்கு பாதிப்பு வரும்னு தெரியும், எனக்கும் பாதிப்பு வரும்னு தெரியும். லோபம்னாக்கா நம்ம கொடுத்து பழகிடுவோம். மோகம் எதையும் அடையணும்ட்டு அது எப்படி சாமி வருது? வெறித்தனம் இருக்காது, மதம் திமிரு இருக்காது, மாச்சரியம் என்ன சாமி? பொறாமை இருக்காது. அவன் நல்லா இருக்கானே, ஐயோ நல்லா இருக்கானே. என்ன கருணைச்சுன்னா அவன் நல்லா இருக்கானே, அவன் இன்பத்துல நம்ம இன்பம் அடையிறது. எப்படி சாமி? மாத்தி பொறாமைன்னா அவன் நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இல்லையே, அவன் நல்லா வறுத்து வைத்து வச்சதான் பொறாமை. அவன் நல்லா இருக்கானே நம்ம நல்லா இல்லையேன்றது வைத்தெரிச்ச. ஆமா சாமி இங்க பாருங்க, நீங்க பொறாமப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வரும் தெரியுமா? அதெல்லாம் இந்த வருது அப்புறம் வைக்கும். இல்லைங்க சாமி, அதுதான் வயிற்றுச்சல். பொறாமப்படுறவங்களுக்கே வயிற்றுச்சல் வருமா சாமி? வயிற்றுச்சல்னாக்கா கேஸ்ட்ரிக் வருமா சார்? அதுல தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. பொறாமைதான் போராமை. பொறுக்க முடியாமையா? பொறாமை எல்லாம் நம்மகிட்ட அவ்வளவு இல்லை. போதுல போராமை. போராமை திருப்பி போடுங்க, வெளியே சொல்லாங்க. போராமை மயிரா சொல்லாத சொல்லையா? சொல்லாத சொன்னாங்க. சரியா? அப்படி மீறி பார்த்து வார்த்தை அப்படி வச்சு அப்ப தெரியல. போராமை சரி, அதுக்கு பொறாமைக்கு சம்மந்தமே இல்லையே சாமி. அதான் பண்ண ஆயிடும் சொல்லாது. பொறாம உள்ளவங்களும் அப்படி ஆயிடும். ஓ, தமிழ் சாதாரண ஆள் இல்லைங்க சாமி, வார்த்தைக்குள்ள பூந்து விளையாடுறாங்க. ஆமா ஆமா. சரி வாங்க அடுத்தது 66. நில்லுங்க சாமி, இந்த பாட்டே முடிக்கிறது. இதோட முடிச்சுக்கோ சாமி, எனக்கு கிளாஸ் இருக்கு 7:30 மணிக்கு. சரி. சீற்ற கூற்றொழித்து நீடும் உலகில் அழியாத மரண பக்தி ஒண்ணா கேட்டீங்கல்ல? ஆமா பாருங்க. பக்தியில இந்த நம்ம திருந்தோம். மேல சொன்னா மனப்பே குரானா ஒழிச்சோம்னாதான் சீற்ற கூற்று பாருங்க. அவன் வந்து கோச்சுன்னு வரானாம், அவன் கோத்தோட வரான் சாமி. அது என்ன வரும்னாக்கா சினமுறு கூற்று வருமீன் என் செய்வேர் வரும்ல, கோபமா. ஆமா, இதெல்லாம் அவன் கேட்க மாட்டான், புரிய மாட்டான். மணி வந்துச்சுன்னா சாமி ஏன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு வைங்களா. அவனும் வந்து கேட்க மாட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஃபேமிலி இருக்குன்னு கேட்க மாட்டான். அதான் சீட்டை கூட்டு, அந்த சீட்டை கூட்டு ஒழிச்சுனார். பக்தியில கூட்டு ஒழிக்கணும் பாருங்க. நீடும் உலகில் அழியாத நிலை மேல் நிறைய வைத்து, அழியாத நிலை மேல் என்னை வைத்து என் உள்ளத்தை கூட்டு வைத்து பயம் போச்சு இல்ல, நம்ம எல்லாம் மரணம் போச்சுன்னா அழியா நிலை. என்னை வைத்து என்னோட என் உள்ளத்துல ஆடும் கல்வி உள்ளது அவன் ஆடுறான். நான் அடைக்கலாம். நான் உண்டன் அடைக்கலமே. அடைக்கலம் அர்த்தம் ஒரு பொருளை கொடுத்து பத்திரம் வச்சு கொடுத்தா அடைக்கலாம். சரி சொல்லுங்க. நீங்க இருக்கீங்க, நான் ஜுவல்ஸ் வச்சுக்கிறேன். சரி, நான் ஊருக்கு போறேன், வெளியே ஊருக்கு போறேன். சரி, அந்த 10 ரூபாய் வச்சுங்க, நான் வந்து வாங்கி கூட கொடுக்குற பாருங்க. சரி, அப்பொழுது ஒரு அடைக்கலாம் கொடுத்துருக்கேன். நீங்க 10 ரூபாய் பார்த்து அப்புறம் கொடுக்கணும், திருப்பி கொடுத்துடலாம். என்ன நீ வந்து பத்திரமா பாத்துக்கன்னு நான் உன் அடைக்கலனாக்க, நான் உன் அடைக்கலனாக்க நீ என்ன பத்திரமா பாத்துக்க. ஆமா, அதேதான். அப்படி அடைக்கலாமே. கட்டுக்கடங்கா மனப்பொறியை கட்டும் இடம் கட்டு வித்து இதைக்கு நீ பாத்துருக்க பாருங்க. வேண்டாம் நீங்க எப்படியே போயிட்டு இருப்பீங்க. நான் இங்க இருந்து ½ an hour போகணும் சாமி கிளாஸ்க்கு. ஓகே சாமி, சரி முடிச்சுக்கோ சாமி. இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேய பார்த்துட்டு வர நான் வீடியோ கொடுத்துறேன். அப்புறம் மறுபடியும் பார்ப்போம்.
பாப்போம். இன்னைக்கு முக்கியமான என்ன விஷயம் பார்த்தோம்? சொல்லுங்க. கருணை நம்மளுக்கு வேணும். தயவு இருந்துச்சுனாக்க எல்லாம் போயிரும். பக்தியிலேயே நம்ம வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். ஆமா. அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்தோம். கேட்கணும். ஆமா. சரி சாமி. முடிச்சுக்கோ. சம்மரி கொடுங்க. பக்திங்கிறது மன வச்சு மனம் இருக்கும். ம். இந்த பக்தியில் நம்ம மன பார்த்து பண்ணும்போது அதாவது நம்ம குணங்கள்லாம் போடணும் எழுத பாருங்க. ம். எல்லாம் நம்ம திருப்தி இருக்காரு. ஆ. நம்ம ஆண்டவர் பயந்து உலகில கொஞ்சம் ஒதுங்கி ஆடியில் உள்ள வேண்டாம். நுழைஞ்சு நல்ல குணம்லாம் வந்து சாத்தமா இருந்து சாம் பண்ணோம்னா மனம் ஜெயிக்கலாம். ம். அதான் வழி. பக்தியில் ஒரு வழி. ம். ஐயா வந்து இவ்வளவு பாட்டு எழுது காரணம் வந்து இன்னும் நிறைய பாட்டு அவ்வளோ எடுக்கலாம். 1000 பாட்டு 5000 பாட்டு மேல இருக்கும். அது நம்ம நேரம் கருதி கொஞ்சம் எடுத்துருக்கோம். அவ்வளவுதான். ம். ஐயா வந்து மன ஒழிக்கிறது தவம் பண்ணாரு, பணத்தை மாத்தினாரு, பக்தி பண்ணாரு. பக்தி பண்றாங்க. பக்தி அவசியங்கிறதுக்காக படம் எடுத்தோம். மக்களால் நன்றி சொல்லுவோம். அதுல இன்னொன்னு பார்த்து சாமி முக்கியமா சன்மார்க்கம் தான் ஒரே வழி. அது மட்டும் தான் உண்மையே சொல்லுது. அது ஆன்ற சன்மார்க்கம் முதல்ல இருக்கு. பழைய இல்ல சன்மார்க்கம் உள்ளதான் மன ஜெயிக்கிற வழி. வேற வழி கிடையாது. இல்ல அதுதான் வந்து சத்து உண்மையை சொல்லுது. உண்மை. ஐயா என்மாரும் இறப்பொழியும் சன்மார்க்கம் தான். என்மாரும் இறப்பொழியும் அவர் மாதிரி ஐயா மார்க்கும் வல்லார் மார்க்கம்னா இறப்பொழியும் சன்மார்க்கம். அதான் மெயின். இதெல்லாம் சாமி சன்மார்க்கத்துல நான் உலகத்துல நல்லா வாழ்ந்தோம் அந்த பேச்சுல கிடையாது. ஆமா ஆமா. இறப்பு ஒழிக்கிறது தான் மெயின். இது சார் அதே ஒரு தான் வாழ முடியுது சார். சிம்பிள் ஜுஜி சிம்பிள் சாமி. ஜுஜுபி சாமி. அது எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். இப்ப சாமி இப்ப வந்து உங்ககிட்ட காசு இருந்தாலும் நீங்க எதுக்கு போய்விடுவீங்க? உலகமே சாமி உலகத்தையே ஆண்ட ராஜாக்கள் இருக்காங்க தானே? ஆமா. கங்கீஸ் கான் அவன் இவன் எல்லாம் இருக்காங்க தானே? ஒருத்தன் சாமி என்ன பண்ணிருக்கிறான், நான் வந்து அவன் இறக்க போறேன்னு சொல்லிட்டு என்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிருங்க, என்னோட கூட உள்ள எல்லாத்தையும் பாருங்க. அந்த அளவுக்கு பயம். ஓகே சார். சரி சாமி முடிச்சுக்கோ. பக்தி பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம். பக்தி பண்ணணும். பண்ணிருக்காரு, வழி அமைச்சிருக்காரு. அன்பார்த்து வாங்க, நடங்க, நடந்து பக்தி பண்ணி ஜெயிச்சுடலாம் சொல்லி மறுபடியும் அடுத்த இதுல இன்னும் சில படம் பார்க்கலாம். சரி சாமி. நன்றி, வணக்கம். நன்றி சாமி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கண்ண அருட்பெரும் ஜோதி, திருப்புலாவரம் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே. ஓகே சாமி. ஏதாச்சு